புதிய வாழ்க்கை அளித்த சிஎஸ்கே ஜெர்சி பட காட்சியுடன் நன்றி கூறிய சர்ஃப்ராஸ் கான். இந்திய வீரர் சர்ஃப்ராஸ் கானின் 75 லட்சத்துக்கு சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. இந்திய வீரர் சர்ஃப்ராஸ் கான் 75 லட்சத்துக்கு சிஎஸ்கே அணி தன்னை ஏலத்தில் எடுத்தது தனக்கு புதிய வாழ்க்கை அளித்ததாக சர்ஃப்ராஸ் கான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். துபாயில் நடைபெற்ற ஐபிஎல் மினி ஏலம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இதில் சிஎஸ்கே அணியில் அன்கேப்டு வீரர்கள் அதிகபட்ச தொகைக்கு எடுத்து வரலாறு படைத்தார்கள். இந்திய வீரர் சர்ஃப்ராஸ் கானை முதல் சுற்றில் யாருமே எடுக்காத நிலையில் அடுத்த சுற்றில் குறைந்த விலைக்கு அவரது சிஎஸ்கே அணி வாங்கிவிட்டது. மிகவும் திறமைசாலியான இவர் ஏலத்துக்கு முன்னதாக சையது முஷ்டாக் அலி தொடரில் 22 பந்துகளில் 73 ரன்கள் குவித்தார். தேசிய விருது வென்ற ஜெர்சி படத்தில் நடிகர் நானி சிறப்பாக நடித்திருப்பார். அவருக்கு 30 வயதுக்கு மேல் விளையாட வாய்ப்பு கிடைக்காததை ரயில்வே நிலையத்தில் கத்திக்கொண்டே கொண்டாடுவார். அதே காட்சியை சர்ஃப்ராஸ் கான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் எனக்கு புதிய வாழ்க்கை அளித்த சிஎஸ்கே அணிக்கு மிக்க நன்றி. 2026இல் சிஎஸ்கே ஐபிஎல் கோப்பையை வெல்ல உதவுவேன் என கூறியுள்ளார். ஆர்சிபி அணியில் 2015இல் வாங்கப்பட்ட அவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. மீண்டும் ஐபிஎல் அணிக்கு இவர் திரும்பியுள்ளார். சையது முஷ்டாக் அலி தொடரில் 329 ரன்கள் குவித்துள்ள அவர் 82.25 சராசரியுடன் 204 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் விளையாடி வருகிறார்.